ஹாய்டா. ஹாய்டா. என்னடா பொண்ணுங்களே காணோம்? அதானே யாரையுமே காணா. மச்சான் நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. இன்னைக்கு ரச்சா பந்தன்டா. ஐயோ டேய் மச்சான் எஸ்ஸா இல்லடா. ஏய் வாங்க வாங்க போலாம். ஏய் விடுப்பா. எனக்கு கட்டாத. ப்ளீஸ் பா. இருங்க எங்க ஏய் விடு. ஐயோமா ஏன் இப்படி பண்ற? நானும் கட்டுவேன். ஐயோ ஹாப்பி ரக்ஷா பந்தன். ஏய் விட நான் காட்டுங்க. ஏன் விடு பண்றீங்க? அடம் பிடிக்காதீங்க. ஹே நல்லா டைட்டா கட்டு. கழட்டவே முடியாத அளவுக்கு இருக்கணும். அண்ணா காசு எடுங்க. gift மறந்துடாதீங்க. ஏய் காசை முதல்ல எடுத்து சொல்லிடுறேன். சரி சரி காசு கொடுங்க. கொடுங்க ராபர்ட்னா. ஹாப்பி ரக்ஷா பந்தன் பத்தாது. காசு எடு காசு எடு. ஹாப்பி ரக்ஷா பந்தன். காசை முதல்ல எடு. ஏய் காசு எடு சீக்கிரம். இதெல்லாம் ரொம்ப கொடுங்க நான் அப்படியே. இதெல்லாம் பத்தாது இன்னும் கொடுங்க. என்னப்பா? காசு எடு. தேங்க்ஸ். தேங்க் யூ. இந்த எங்களுக்கு அவ்வளவுதான். இதெல்லாம் பத்தாது. சரி இந்த பிடி. 200 கொடு. ஹாப்பி ரக்ஷா பந்தன். थैंक यू சேம் டு யூ. மாசம் போல இப்படிலாம் கரையுது. என்னது 100 ரூபாய் கொடுக்குறீங்க? ஏய் இன்னொரு 100. ஏய் எனக்கும் தான். ஏய் இந்த அவ்வளவுதான். எங்களுக்கு ஒரு 100 கொடு. ஏய் என்ன நீ? விடுங்கப்பா. ஏய் கையை காட்டு. காட்டு. ஓட பாக்குற. அனிதா நீயுமா கட்டற? ஏய் கொடுங்கண்ணா. ஐயோ ஏய் எல்லாம் நான் கட்டுறேன். எல்லாருக்கும் சமமா கொடுங்க. பர்ஸ்ல இருக்க எல்லா காசும் உருட்டிட்டாங்க மச்சான். அது கூட பரவாயில்ல மச்சான். அனிதா வளாராக்கி கட்டற மச்சான். அருண் வர நேரம் தாண்டி. அருணுக்கு நாம தானே கட்டுவோம். பிரியா கட்டுவாளா? ஏன் நான் ராக்கி கட்ட மாட்டேனா? நானும் கட்டுவேன். சும்மா நடிக்காத பிரியா. உங்க 2 பேருக்குள்ள சம்திங்னு ஆபீஸே பேசுது. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. சரி ஓகே உனக்கு இல்ல. ஒருவேளை அருணுக்கு அந்த மாதிரி என்ன இருந்தா? அவருக்கு கண்டிப்பா இருக்காது. இருந்தா? அப்படி இருந்தா இன்னியோட அந்த எண்ணத்தை அவர் கண்டிப்பா மாத்திப்பாரு. எப்படி? நான் தான் ராக்கி கட்ட போறேன்ல. ஹே அருண் வராண்டி. ஏய் இருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கையை காட்டு. அவசரமே இல்ல. ஒவ்வொருத்தரா பொறுமையா கட்டுங்க. ஹாப்பி ரக்ஷா பந்தன். உனக்கு ஃபீலிங்காவே இல்லையா? நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? நீங்க எல்லாம் ராக்கி கட்டலனா தான் நான் ஃபீல் பண்ணிருப்பேன். கலாய்க்கிறியா? தங்கச்சிங்களா? தங்கச்சி அண்ணன் கலாய்க்காம வேற யார் கலாய்ப்பாங்க? ஓஹோ ஓகே முடிஞ்சா? முடிஞ்சதாவா? காசு எடு. சீக்கிரம் நிறைய எடுனா. சும்மா 100 200லாம் கொடுக்காத. இந்தா. சண்டை போடாம எல்லாம் ஈக்குவலா பிரிச்சுக்கணும். ஓகே? இப்படி ஒரே ஒரு நோட்டு கொடுத்து எல்லாரையும் எடுத்துக்க சொன்னா எப்படி? இப்ப பணம் வேணுமா வேணாவா? வேணும். சரி நாங்களே பிரிச்சுக்கிறோம். இருங்க தங்கச்சிங்களா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஓகே. பணம் வாங்குனீங்களா அண்ணன் கிட்ட? அருண் வித் சிஸ்டர்ஸ். எஸ். Thank you. ஹாய் பிரியா. ஹாய். டடா. பிரியா நீயுமா? ஏன் நான் கட்டக்கூடாதா? கை காட்டுங்க. அது இல்ல. தோ ராக்கி கட்ட இடமே இல்ல. அப்புறம் எப்படி? ஓஹோ. அருண் ப்ளீஸ் அருண் கையை காட்டுங்க. பிரியா நீ என் ஃப்ரெண்டாவே இரு பிரியா. ஓஹோ. ஐயோ போச்சு. இங்க பாருங்க எல்லாருமே கலாய்க்கறாங்க. ப்ளீஸ் அருண். இதோ பாரு பிரியா, இன்னைக்கு நிறைய சிஸ்டர்ஸ் கிடைச்சிட்டாங்க. இதோ பாரு, இன்னைக்கு இதோட கோட்டை ஓவர். நாளைக்கு பார்க்கலாமே. அப்ப கட்டிக்க மாட்டீங்களா? மாட்டேன் பிரியா. நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்பவுமே எனக்கு ராக்கி கட்ட முடியாது பிரியா. நாங்க தான் அப்போவே சொன்னோம்ல. ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. என்ன அருண் இப்படி கவுத்துட்டீங்க? உனக்கு அண்ணன் வேணுமா இல்ல அண்ணன் தர பணம் வேணுமா? புரியல. அப்படியே திரும்பு. யாரோட ரூம் அது? எம்டி விக்ரம். ஸ்ட்ரைட்டா விக்ரம் கிட்ட போ. அவர் கையில ராக்கி கட்டு. ஓகேவா? பணம் நிறைய வச்சிருப்பா போல. அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வா. இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. ஏன் வேற யாரும் அவருக்கு ராக்கி கட்டலையா? வேற யார் கட்டுவா? எல்லாருக்கும் எப்படின்னா பயம் இருக்கும். அந்த புள்ள பூச்சை பார்த்து ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க? நீ போய் ராக்கி கட்டு. கிடைக்கிற பணத்துல ஆளுக்கு 50-50. ஓகே? அஸ்க புஸ்க அப்பல வட. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா வாங்க பிரியா உட்காருங்க. சார் உங்க கை நீட்டுங்களேன். ஹேய் எனக்கு கட்ட போறீங்களா? ஆமா சார். ஏன் கட்டக்கூடாதா? தாராளமா கட்டுங்க. கை நீட்டுங்க.
எதுக்கு? இதை நான் எதிர்பார்க்கல. எங்கள் அப்பா கொஞ்சம் ரூட் டைப். எங்கள் அப்பா பற்றி தெரிஞ்சவங்க என் கூட நெருங்கி பழகவே பயப்படுவாங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. யாருமே எனக்கு ராக்கி கூட கட்டினது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னை கட்டியிருக்கீங்க. சார், இந்த நிமிஷத்துலேருந்து என்னை உங்கள் கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சிக்கோங்க. ஒன் செகண்ட். யா, எடுத்துக்கோங்க. சார், இவ்வளோதுக்கு சார்? அண்ணன் தரல, எடுங்க. போதும் சார். இனிமேல் ஆஃபீஸில் மட்டும்தான் சார். இது எல்லாமே வெளில போயிட்டா நான் உனக்கு அண்ணன், நீ எனக்கு தங்கச்சி. டீல்? டீல் சார். வரேன் சார். ஓகே பிரியா. அருண். என்னடா நக்கலா பார்க்குற? கை நாட்டு வைக்கிறேன்னா கல்லூர கையில் கூட கையெழுத்து போடுவோம். ஆனால் கை நாட்டுக்கு தான் மரியாதை அதிகம். டா கொண்டு போய் கொடுத்து வக்கீல்கிட்ட சரி பார்க்க சொல்லு எல்லாத்தையும் சரியான்னு. இந்த போட. தினேஷ் ஐயா, சாப்பிட்ட மிச்சம் மீதி ஏதாவது இருக்கு? இருக்கியா? பாமையில் காக்கி சட்டையை போட்டு வெறப்பா வந்து நிற்ப. பாவம் காசங்கனை வேசியை கட்டு வந்து நிற்கிற. சரி, என்னை கேட்காம என் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறிய? பாவம் புத்தியிலேருந்து பழையபடி போலீஸ்காரன் நினச்சிட்டு இருக்கிற போல இருக்குது. இப்போ நீ போலீஸ் இல்லை, மாஜி போலீஸ். பெருமாள் வீட்டுக்குள்ளே வரணும்னா பர்மிஷன் கேட்டு தாண்டி வரணும். வந்தது தான் வந்துட்ட தினேஷா. ஐயா, அவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து அனுப்புடா. சரிங்க ஐயா. பெருமாள், நீ பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் பண்ற தாதான்னு தான் நினைச்சேன். ஆனா கடைசியில பார்த்தா ரொம்ப கேவலமான ஆளா இருக்கு. இருடா, மாஜி போலீஸ் இந்த உலகத்துக்கு ஏதோ புதுசா செய்தி சொல்ல வந்திருக்கான். நீ சொல்றாசா? வெளியே எல்லாரும் உன்னை பெரிய தாதா நினைச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடானா புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்க. ஐயா போட்டுட்டுமா? டேய் இருடா, அதன் பேர்லயே கெட்ட வார்த்தை மாதிரியே ஒரு பேர். என்னடா பேர் உனக்கு? மயில். அழுத்தமா சொன்னா வேற மாதிரி இருக்கும், பார்த்துக்க. நீ பேசு 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 பேசு. உனக்கு வார்த்தை கொஞ்சம் நீளுது இல்ல? பசங்க கட் பண்ணி விட்டுற போறானுங்க, பார்த்துக்க. ஊர்ல வேலை இல்லா பசங்களுக்கு வீடு தேடி போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு வர புரோக்கர் தானே நீ? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்குற. நீ விக்ரமுக்கு அப்பாவா இல்ல? அதான் நீ சொல்லிட்டிய புரோக்கர் வேலை பார்க்குறேன்னு. பச்சை தமிழ்ல நீ மாமான்னு கூட சொல்லலாம். எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அப்பனோ மாமனோ என் பிள்ளைக்காக தானே. இந்த உடம்புல உசுர் இருக்கிறதே என் பிள்ளைக்காக தான். நீ என்ன வேணா சொல்லிக்கலாம். இந்த வசனம் எல்லாம் பேசாத. உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. உன் கண்ணில் மண்ணை தூவிட்டு கருணாகரன் சாருக்கு கிட்னி டொனேட் பண்ண தெரிஞ்ச என்னால உனக்கு தெரியாம சுஷ்மா கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பயப்படாத. ஒரு கிரிமினலுக்கு பயந்துக்கிட்டு திருட்டு கல்யாணமெல்லாம் பண்ண மாட்டேன். ஊரறிய சுஷ்மா கழுத்தில் தாலி கட்டுவேன். வந்து அச்சதையை போட்டு பந்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டு பெருமாள் மறக்காம மொய் எழுதிட்டு போ. புத்தி போதா பாரு. நேர்மையான போலீஸ்னு ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சுக்கிற. கல்யாணத்துக்கு வந்து மொய் எழுதுறான்னு கை நீட்டுற. என்னால்டா நீ எல்லாம். சரி விட, ஏதோ இந்த ஒரு விஷயத்தில் ஜெயிச்சியன்ற ஆணவத்தில் பேசிகிட்டு இருக்க. ஆனால் சாகர வரைக்கும் உன் உடம்புல
காக்கி துணி ஏறாம என்னால பண்ணிட முடியும். அட போயா, வீட்டுல நான் இல்லாத நேரம் பார்த்து பொம்பளைங்கிட்ட போய் சிண்டு முடிச்சிருக்க பாரு. நீ எல்லாம் இதுக்கே வெள்ளையும் சொல்லியமா தெரியணும்? அசிங்கமா இல்ல? வேண்டாம் மயிலு. தினேஷ், தலையே சும்மா இருக்கும்போது வாழெல்லாம் ஆடக்கூடாது. ஒட்டங்குடா. ஐயா இப்ப சொல்லுங்கய்யா, இவனை இங்கேயே அடிச்சு குளிக்க விட்டு புதைச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி என் மேல கை வைக்கிற உடம்புல உசுறு இருக்காது. அவனை வேலை போன விரக்தியில பாவம் ஏதோ குலைச்சிக்கிட்டு இருக்கிறான். மேல கருணாகரனுக்கு உதவி செய்யறன்ற பேர்ல உனக்கு ஒரு பல்பு ஃபீஸா போச்சு, மறந்துட்டியா? பெருமாள், ஏதாவது வடநாட்டு பக்கம் போய் ஏதோ ஒரு கிராமத்துல பாஷை தெரியாத பொண்ணை பார்த்து உன் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிரு. இந்த ஊர்ல உன் யோகிதை தெரிஞ்ச எவனும் உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். டேய், வாடா புரோக்கர் பெத்த பொறுக்கி. அடிங்க. என் பையன் ஏதாவது தப்பா சொன்ன உயிரோட போக மாட்டேன், ஜாக்கிரதை. பெருமாள், நான் போலீஸும் இல்லை, என் கையில் ஆயுதமும் இல்லை. இருந்தும் உன் இடத்துக்கு வந்து தைரியமா பேசிட்டு இருக்கேன்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். நான் ஒன்னும் நீ பெத்து போட்ட தருதலை மாதிரி கோழ கிடையாது. நிறுத்துற. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, ஏழையா இருக்கலாம், தப்பு இல்லை. உன்ன மாதிரி கோழையா இருக்கக்கூடாது. விருப்பமில்லாத பொண்ணு அடைய நினைக்கிறவன் ஆம்பளையே இல்லடா. ஹே மயிலே. அட, உனக்கு கோபம் கூட வருமா? உன்னை சொல்லி குத்தம் இல்லை, வளர்ப்பு சரியில்லை. இந்த ஆள் உன்னை சரியா வளர்த்திருந்தா நீ இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்க மாட்ட. பெத்த அம்மா, கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, இப்படி யாராவது ஒருத்தர் இருந்து உன்னை வளர்த்திருந்தா இப்படி கேடு கெட்டு போயிருக்க மாட்டடா. அப்பன் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றதுக்கு அப்பன் கூட இருக்கணும். அப்பன் இல்லாத பிள்ளைன்னு தான் உன்னை இது வரைக்கும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். படா போறேன். அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். சுஷ்மா கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். நீ தலைகீழா நின்னாலும் தடுக்க முடியாது. கூடிய சீக்கிரம் உன் ரக்கையை நான் பிடுங்குறேன்டா. சுஷ்மா, ஆரத்தி எடுத்துட்டு வா. சரிம்மா. வாண்ணே, பார்த்து மெதுவா வா. சுஷ்மா, ராஜி, இதெல்லாம் வேண்டாமா? உள்ள எடுத்துட்டு போமா. ஏண்ணே? பரவாயில்லம்மா. சரி வா, உள்ள போலாம். நான் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துக்கிறேம்மா. அண்ணே, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இல்லம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டியா? நான் உயிரோடவே இருந்திருக்க கூடாதுமா. என்னால எல்லாருக்குமே கஷ்டம்தான்.
என்னண்ணே? மாமா ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க. என் பொண்ணு வாழ்க்கையை நானே நாசமாக்கிட்டேனம்மா. அவ வாழ்க்கை சீரழியறதுக்கு நானே காரணமாயிட்டேன் ராஜி. அண்ணே நீ சும்மா இருண்ணே. ஆபரேஷன் பண்ண உடம்பு இப்படிலாம் அழக்கூடாது. என் பொண்ணு என் கூட பேசாம என் முகத்துல முழிக்காம இருந்தப்ப கூட நிம்மதியா இருந்தா. அப்படியே இருந்திருக்கலாமோன்னு இப்ப தோணுதுமா. என்னண்ணே ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏம்மா, இந்த வயசுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்னமா ஆக போகுது? என் உயிரை காப்பாத்துறதுக்காக வயிற்றுல இருந்த கருவை கலைச்சிடாலம்மா பாவி. எப்படித்தான் இந்த காரியம் செய்யறதுக்கு அவளுக்கு மனசு வந்துச்சோ. என் மேல இருக்க பாசம் அவ கண்ணை மறைச்சிருச்சு. மாப்பிள்ளையால் இதை எப்படிமா தாங்கிக்க முடியும்? ஸ்னேகா பண்ண காரியத்தை மன்னிக்கவே முடியாதுமா. மாப்பிள்ளை குழந்தை பிறக்க போது எவ்வளோ கனவோட இருந்திருப்பாரு. எல்லாம் போச்சுமா, போச்சு. மாமா கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். துவாரகேஷன் ஸ்னேகாக்காவை கண்டிப்பா ஏத்துக்குவாரு. 2 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருப்பாங்க தெரியுமாமா? அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். ராஜி, அவரை என் மாப்பிள்ளையா நினைக்கலம்மா, என் மகனாத்தாமா நினைச்சேன். ஸ்னேகா என்ன வேணான்னு ஒதுக்கி வச்சிருந்த சமயத்துல பெத்த மக மாதிரி என் மேல பாசம் காட்டுவாருமா. என்னால அவங்களுக்குள்ள பிரிவு வந்துருச்சு அம்மா. புகுந்த வீட்டுல ஸ்னேகாக்கு இனிமே எப்படிமா மரியாதை கிடைக்கும்? ஷாம்லா எப்படிமா அதை தாங்கிக்குவாங்க? ஐயோ, எல்லாரும் ஸ்னேகா வெறுத்து ஒதுக்குனா அவன் மனசு எவ்வளவு பாடுபடுமா? அண்ணே நீ நினைக்கிற அளவுக்கு நிலைமை ஒன்றும் மோசமா இல்ல. ராகவனும் ராஜீவும் ஸ்னேகாவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. என்னம்மா சொல்ற? கருவை கலைச்சதுக்காக அவங்க 2 பேரும் ஸ்னேகா ஒண்ணுமே சொல்லலையா? இல்ல மாமா, அவங்களுக்கும் வருத்தம் இருக்கு. ஆனா ஸ்னேகாக்கா ஏன் அப்படி பண்ணாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. துவாரகேஷனாக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கண்டிப்பா அவரும் புரிஞ்சுப்பாரு. அவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒன்று சேருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. ஏம்மா, நான் வேணா சம்மந்தி வீட்டுக்கு போய் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்குறேம்மா. மாப்பிள்ளை காலில் விழுந்து ஸ்னேகாவை ஏற்றுக்க சொல்கிறேம்மா. ஐயோ அண்ணே, நான் சொன்னா மாப்பிள்ளை கேட்பாருமா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா. மா, நம்ம இப்பயே சம்மந்தி வீட்டுக்கு போகலாம். வாமா. ஐயோ அண்ணே இருங்க. இது பாருண்ணே, கொஞ்சம் இரு. இப்போதான் உடம்பு தேறிக்கிட்டு வருது. கண்டதையும் நினைச்சு உடம்ப கெடுத்துக்காதண்ணே. அப்புறம் நாங்க பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சேம்மா. சம்மந்தி வீட்டுல இருந்து யாரும் வரல. அதாம்மா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, இப்பதானே நீ வீட்டுக்கு வந்திருக்க, இனிமே எல்லாரும் வருவாங்க. ராஜி, நம்ம மயில் வாகனம் வீட்டுல இருந்து யாரும் வரலையேம்மா. அவங்களுக்கும் என் மேல வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இந்த ஆபரேஷன் பண்ணியிருக்கணுமாமா? மாமா, இப்போ உங்களுக்கு என்ன, சம்மந்தி வீட்டுக்காரங்களும் ஒரு தடவை பார்க்கணும், அவ்வளோதானே? அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். இது பாருண்ணே, ராகவன் கிட்ட பேசி அவங்களையும் வர சொல்றோம். போதுமா? ராஜி, ஸ்னேகா வர சொல்லுமா, நான் அவளை பார்க்கணும். ஸ்னேகா நம்ம வீட்டு பொண்ணுண்ணே, அவ எங்க வராம போயிட போறா? கண்டிப்பா வருவா, உன்னை பாக்குறதுக்கு கண்டிப்பா வருவா. என்னவோமா, எனக்கு மனசே சரியில்லைம்மா.
சரி, உன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்தா நீ இப்படி புலம்பிக்கிட்டே தான் இருப்ப. வா உள்ள போலாம். ராஜி, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருக்கேம்மா. நீங்க 2 பேரும் உள்ள போங்க. வாண்ணே. ப்ளீஸ்மா, இங்கேயே இருக்கேன். அம்மா, மாமா தனியா இருக்கட்டும், நீ உள்ள வா. இல்லடி, உள்ள வந்து கொஞ்ச நேரம் படுக்கலாம்ல. ஐயோ, கொஞ்சம் பேசாம இருக்கியா? வா, மாமா கொஞ்சம் தனியா இருக்கட்டும். போ. பத்ரம் மாமா. அட்வொகேட் சார், ஹாஸ்பிட்டலில் போய் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல? ஒண்ணுமே பண்ண முடியாது. சார், உங்களை நம்பி உள்ள போலாம்ல? மேடம், உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன். இப்போ இந்த ஆபீஸ் இருக்கு, இது உங்க பேர்ல இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வர்றீங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை காட்டணும். அப்படி காட்ட தவறுனாலோ இல்ல டாக்குமெண்ட் இல்லைனாலோ உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் தான் பேசும். டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை போலின்னு நிரூபிக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டில் கேஸ் நடக்கும், அப்புறமா தீர்ப்பு வரும். அது வர்றதுக்கு 20-25 வருஷம் ஆயிடும். மேடம், தாய் பத்திரத்தை என்ன பண்ணீங்க? சார், அதோட கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படின்னா தைரியமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள புகுந்து ஆக்குபை பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. அப்படி மீறி பிரச்சனை பண்ணா கோர்ட்ல போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு போலீஸ் பாதுகாப்போட ஹாஸ்பிட்டல் நடத்தலாம். அப்புறம் என்னக்கா, நல்ல நேரம் பார்த்து ஹாஸ்பிட்டல் உள்ள போயிடலாம்ல? துவார கேஸும் கருணாகரனும் இல்லாத நேரம் பார்த்து உள்ள போங்க. அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா தேவையில்லாம சீன் போடுவாங்க. எதுக்கு டென்ஷன்? என்ன சொல்றீங்க மேடம்? சார், நம்ம கூப்பிட்டா கூட 2 பேரும் ஹாஸ்பிட்டல் பக்கமே வர மாட்டாங்க. ஒருத்தன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டிலே உட்காந்துருக்கான், இன்னொருத்தன் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு பெட்லே இருக்கான். சார், வந்தாலும் அக்காவை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் என்ன, ஆல் தி பெஸ்ட். கலக்குங்க. தேங்க்யூ.